வீட்டுக்காரர் அம்மா வீட்டுக்காரர் அவர் அதிரியும் வருது வடிவா சமைச்சு சாப்பாடு வடிவா திரும்ப திரும்ப. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்களா, இன்றைக்கு ஒரு அருமையான பயண காணொலி உண்டுண்ணே. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா முல்லைத்தீவு மாவட்டத்தில் குமுளமுனி என்ற இடத்துல நிற்கிறோம். உண்மையிலே ஒரு மறக்க முடியாத இடங்கள் இந்த இடங்கள் எல்லாம். நாங்கள் இங்கே ஏன் வந்திருக்கோம் சொல்லுங்க. ஏன் வந்துருக்கிறோம்டா, ஒரு அம்மா எங்களோட வீடியோ பார்க்குற அம்மா என்ன அம்மா என்னோட மகள் வந்து தங்களோட வீட்டை வேற சொல்லி எங்களை வந்து அழைப்பு எடுத்திருந்த வேலை என்ன அழைச்சிருந்த வேலை எங்களுக்கு இன்றைய நாள் தான் வந்து இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. அதனால வந்து நாங்கள் எல்லாருமே வேற வீட்டை போகிறோம். பெரும்பாலும் நாங்கள் தான் சமைச்சு சாப்பிட்றது. இன்றைக்கு வந்து அம்மா தான் எங்களுக்கு சமைச்சு தரப்போம். உண்மையிலேயே அம்மாண்ட கையால் சாப்பிடணும். நெடுகவே வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுனாங்க. அதுதான் சொல்லி எங்களுக்கு அவையால் சாப்பாடு தரப்போம். அப்போ நீங்கள் வந்து கடை விட்ட கட்டாயம் பெறணும்னு சொல்லியிருந்தவே. அப்போ நாங்கள் இன்றைக்கு அங்கே தான் போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போமே. அந்த வீடு இன்னும் ஆர்வமாக இருக்கு. ஏனென்றா நாங்கள் இன்னும் வந்து அவையோட அம்மாவையும் தெரியாது. இப்போ எங்களை தெரிஞ்சிருக்கோம், அவைய வந்து தெரியாது. இப்போ முதலாக நாங்கள் போகிறோம். எப்படி இருக்குதுன்றதை தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இப்போ நாங்கள் அந்த அம்மா வீட்டு வரைக்கும் வந்துட்டோமோ. இதுதான் வீடு. கடை காட்டியிருக்கிறோம். முன்னுக்கு கீழே வந்து கடை இருக்குது, மேலே வந்து வீடு என்ன கீழே கடை மேலே வீடு. ஆனால் பார்க்க சும்மா அப்படி தான் இருக்குது. அம்சமாக இருக்குண்ணா. அதை விட இந்த பெரிய இடமா இல்லை, சின்ன இடம் தான். ஆனால் அவ்வளவும் இந்த ஒரு அழகாக இருக்குது. இப்படியே போ முன்னுக்கு நாங்களே என்ன ஓ மேலே இந்த மொட்டை மாடி மாதிரி எல்லாம் இருக்குங்க. ஏறி பார்ப்போம் மேலே. வழியிலேயே ரெண்டு தான் நம்மளுக்குள்ளே போவோம். அதோட வந்து எங்களை மகனாக்கள் இருந்து வந்துருக்குறோம் நாங்களே. கூப்பிடுங்க வீட்டுக்காரர் அம்மா வீட்டுக்காரர். வீட்டுக்காரர் ஒரு கத்துறவங்க உள்ளால லொக் பண்ணிட்டோம். அம்மாண்ட வீட்டு அம்மா சொன்ன அடையாளத்தை வச்சு நாங்கள் பிடிச்சிட்டோம். ஆனால் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. அந்த இலகுவா அடையாளம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது என்ன. அப்படி சந்தோஷமா ரைட். இந்த பள்ளிக்கூடம் இல்லை தானே, சின்ன ஆக்களையும் கூட்டிக்கொண்டு வந்தாச்சு. ஓ இவர் சுஜின் அக்கான மகன். அவன் பள்ளிக்கூடம் இல்லை தானே, அப்போ கூடி வர பயணம் பண்ணுங்க. சரி மகனோ. ஆஹா நல்ல அழகா இருக்குது. கோல் வலிக்கோல். அம்மா அப்படி இருக்கிறீங்க, சுகமாக இருக்கிறீங்களோ? அம்மா எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ? நீங்கள் தான் சுதாகாண்டி அம்மாவா? ஆனால் மாவுள் நல்ல கலர் நல்லா இருக்குது. எப்படி இருக்கு? மற்றது அந்த ஆக கடுமையாக வழுக்கவும் இல்லை. அந்த வழுக்கு இல்லை, நல்ல வடிவா இருக்குமா கூடு? பாதுகாப்பு. ஆக பெரிய ஹோலும் இல்லை, அளவான ஹோல். என்ன கோலம் தான் கோலம். அவுட் கோலோ. அவுட் கோலோ மேலுக்கு அப்படி உள்ளுக்கு வந்து பார்ப்போம். என்ன முதல் வீட்டை சுற்றி பார்த்துட்டு தான் அடுத்த அலுவல் நடக்கிறோம் கூட. சூப்பர். இந்த சாப்பாடு மேசை என்ன. ஓ சூப்பராக இருக்கு. கண்ணாடி என்ன இது? இதுக்குள்ள கல்ல போடுறது மேலே கண்ணாடி வச்சு டிசைன். இது ஃபுல்லாக முதிரை மரம் வேணாமா? நல்ல அந்த அளவான நல்ல கதிரை. இங்கே இதுவும் நல்லா இருக்கு. ஓ இங்கெல்லாம் இருக்குண்ணா. பார்ப்போம் இருங்க சின்னாக்க. சுஜி வந்தோடனே இல்லை எனக்கு இந்த தளபாடங்கள் இதுகள் பார்க்க அந்த ஒரு ஐடியா வேறும் இல்லை உங்களுக்கு. என்ன இது வாங்கி கடை விட்டு போடலாமா என்னன்ற ஐடியா தான் வரும். ஐடியா வரும். சரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆசைப்படுறது தானே.
இப்போ எல்லாருக்குமே கூடுதலாக அந்த வீட்டு பொம்பளையாக்கலான்னு சொல்லி சொன்னால் அந்த தலைவாடங்கள் இந்த இதெல்லாம் விருப்பமே இந்த பாத்திரங்கள் அதெல்லாம் கூட விருப்பம் இருக்கு. நாட்டை பார்த்து போட்டு என்ன சொன்னா ஒரு ஆள் பிடித்தான் ஒரு ஆளை அனுப்புவேன். ஆனா அவ அப்ப சர்ப்ரைஸா தான் அனுப்புவன் இருந்திருக்கிறாள். அப்ப நீங்க சொல்லிப்பீங்க அவையில எங்களுக்கு தெரியும். இல்ல இல்ல ஐயோ கடவுளே, நீங்க சமைக்கிறதான் முதலாவது. என்ன சொல்லுங்க பாப்பா, இவ்வளவு நாள் நாங்கள் சமைச்சு சாப்பிடுறோம், நாங்கள் நீங்க சமைச்சு எங்களுக்கு தர போறீங்க, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். அப்புறம் சுஜி கோவிக்கிறேன் இல்லையா? இல்ல 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 அம்மாக்கள் சமைக்கிறதா முதலாவது. என்னென்றாலுமே இப்போ நான் இப்போ சமையல் பழகினதான் இருக்கு அம்மாட்ட. அப்போ இப்படியும் கூட சமையலுக்கு பிறகுதான் எங்களை சமையல், அதை நான் ஒத்துக்கொள்வேன். இது வந்து சாமியார் ஏன்னா பார்க்கலாமா? இருட்டா கிடக்கணும்னா பயப்படுறீங்களா? இல்லை 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 அப்படி இல்லை, போவோம் அங்கே இருக்கு. அழகான குபேரன் சிலை ஒன்று வச்சு. இது வந்து தட்டு வச்சிருக்கணும் பாருங்க, இப்படி வடிவா இருக்கு. ஆனால் இப்போ வந்து அந்த மாடம் மாதிரி அடிச்சு வைக்கணும், மரத்திலேயே செய்து வைக்கணும். இது உங்களுக்கு பார்க்க அந்த கோயில் வரும், அதுதான் விருப்பம் எங்களுக்கு. எங்களுக்கும் அது விருப்பம், அந்த மாடம் மாதிரி செய்யறேன்னு சொன்னா ரெண்டா இந்த இடத்தையும் வந்து பாவிச்சு கொள்ளலாம். அதை வந்து ஸ்கிரீன் போட்டு மூடி போட்டேன் நான் அப்படியே சின்னனா, பெருசா இல்ல சின்னனா. முத்தையன்காட்டு இல்ல, முத்தையன்காட்டு மாறி மாறி இருப்போம். சொந்தக்காரர் வைக்கணும். அப்படி நாங்கள் அங்கே பார்ப்போமே. சாப்பிட்டு பாருங்க, எல்லாமே முதிரை கதவுகள் என்ன படிக்காரு, முதிரை கதவுகள் என்ன எப்படி இருக்கு, நல்ல பினிஷ். இது ஒரு பெட்ரூம். ஆனா மாவுல் வந்து தேடி தேடி எடுத்துருக்கீங்க, பார்த்து பார்த்து அதை மட்டும் நான் சொல்றேன். எல்லாம் ஒரு நல்ல டிசைனா இருக்கு. அளவான பிளேட் என்ன சில வீடுகள்ல பார்த்துருக்கோம். எங்கட விட உண்மையிலுமே வைக்க இல்லை பிளேட் வந்து. எங்களோட அம்மாக்கள்கிட்ட விட்டு இருக்கிற பிளேட் வந்து உயரம், ஆனால் இது வந்து அளவான பிளேட். இந்த பொருட்கள் எல்லாம் வைக்கலாம் நாங்கள் வந்து அது வந்து கதிரைக்கு மேலே ஏறித்தான் வைக்க வேணும். இதுலேயும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. அப்படியே அப்படியே இதுக்குள்ளேயும் இன்னொரு ரூம், இந்த கொரடோல் இது இப்படியே கொரடோல் வச்சு இது வந்து ஒரு ரூம் தான். எங்கட நாங்களும் வச்சுக்கிற மாதிரி இதுக்குள்ள வாஷிங் ரூம், அது வச்சு வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம். வாஷிங் ரூம் வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம். அதோட பாத்ரூம். இது நல்லா இருக்கு, அந்த இதுகள் பதிச்சதுன்னா நல்லா இருக்குல்ல. அந்த இதுல அந்த கல், இந்த கல்லுகள் பதிச்சிருக்குது. அப்படியே டாய்லெட் இருக்கு. இதுவும் அளவான ரூம். அளவான என்ன மாவுல அந்த மாதிரி இருக்கு. ஒரு மாவுல பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. உண்மையிலே நாங்க எடுத்த விட இது வடிவ மாதிரி இருக்கு. நாங்க பவனியாவில்
இதுக்கு நான் சமைக்கிறேன். சரி நார்மலா கிச்சன் காட்டுவோம். இதுக்கு வந்து புலங்குறையிலேயே வந்தாலும் நல்லா இருக்கு. இந்த இது எனக்கு இந்த இப்படி இது விருப்பம். ஒட்டுறதுதான் நல்லது, ஒட்டி சாத்துறது நல்லது. முதல்ல சொல்ல எப்படி செய்திருக்கா விருப்பம் இல்லை. ஏன்டா இப்படி செய்தா வந்து இடம் வந்து மிச்சமாகும். இதுக்குள்ளேயும் வெஜிடபிள்டா இப்போ இந்த இதெல்லாம் நாங்கள் இடம் வந்து புழங்கி கொள்ளலாம். இது கீழே கீழேண்டா இந்த இடங்கள் வந்து பிடிச்சி கொண்டிருக்கும். இப்படி செய்தால் நல்லதுதான். இப்படி செய்வாங்க. என்ன நாங்கள் வந்து பிளேட் வச்சுட்டோம் இந்த முந்திய மாதிரி. என்ன கேட்குறீங்களா? ஓ உங்களை தான் கேட்குறேன். இப்படி செய்வாங்க. ஏன்னாண்டா அந்த இப்போ இல்லை பிறகு என்ன காலத்தில் வந்து இப்படி செய்து கொள்ளலாம். நாங்கள் இந்த இடங்களை வந்து மிச்சப்படுத்துறது. இப்படியே இங்கால வந்து இதுக்குள்ளதான் இது வலிக்குச்சு. ஆனா இப்ப கூடுதலா புழக்கத்துல வந்துட்டு இப்ப இந்த 2 கிச்சன் பாவிக்கிறது. ஒன்று சைவ கிச்சன் இல்லாதான் இதெண்டா இந்த நெட் தானே நல்லா காத்து வருமே. இப்படியே நீ மேல இப்படி மேலேயும் ரூம் இருக்கா மேலேயும் பார்த்துக்கிட்டு. ஆனா இந்த மாவுல எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஏன்னா கொஞ்சமும் வழுக்காது. அப்படி இந்த சொரப்பு இருக்குது. பயம் ஆனா இது நல்லா இருக்குல்ல அந்த கம்பி இதெல்லாமே. சூப்பரா இருக்கு. இந்த மாவுல பார்த்தீங்கன்னா குளிர் இருக்கு. சூப்பரா இருக்குது. எனக்கு கீழே விட மேலே பிடிச்சிருக்குது. இப்போ நான் நின்று காட்டினது நான் சொல்லி இது பாத்ரூம். இது நல்ல பெரிய பாத்ரூம். ஏன்னா ஓ இது துண்டரம் புழங்கவே இல்லை, புதுசாகவே இருக்குது. ஒரு சிங். இது இந்த கண்ணாடி டச். ரைட் கலர் மாறுது. என்ன தானா வேண்டு நிற்கும். பல்ல வரும். ஓ தெரியும் தெரியும். இது மேலே இந்த லெமன் சீட்டெல்லாம் நல்லா இருக்குண்ணா. இதுண்ட மாவல் வந்து இந்த கீழ் மாவளுக்கு ஏற்ற மாதிரி இந்த சிவர் இந்த சைட் மாவல்கள் என்ன மச்சா இருக்கு நல்லா. இதுக்குள்ள கட்டில் வந்து போட்டு படுத்துக்கலாம். படுத்து குளிக்கிற மாதிரி அதுதான் என்னண்டா எங்களுக்கு வந்து அங்கே இருக்கிறாக்களுக்கு இந்த நிலத்தில் வந்து தண்ணி படக்கூடாது. கால் வச்சோன்றிருக்க தண்ணி என்றால் அது எங்கள் பொடிகள் இருக்காது. ஏன்னா நாங்கள் மொக்கெட் மாதிரி போட்டுக்கிறோம். கீழே தண்ணி வர்ற இல்லை, தண்ணி மாற இல்லை. ஆனால் அதுக்கு நல்லதான் தண்ணி இருந்தால் தானே வழுக்கம் சறுக்கம். இப்போ இதை தண்ணியெல்லாம் அடிக்க அந்த பிரச்சனை இல்லை. குளிக்க அதில் தண்ணி வர. ஆனால் அந்த கீழே இருக்கிற கோலை விட இந்த மேல் கோல் வந்து நல்ல 2 கடையும் இல்லை. ஓ அந்த அகலத்துக்கு தான் பெரிய இடம். அப்படியே கிடந்தா மேலே சும்மா ஃப்ளாட் போட்டு கிடந்தது. அது வேந்த என்னன்னா அதை கீழே போட்டுக்கிற கடை யாரும் வந்தா நடத்துறது. இந்த லைட் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் அங்கே இருந்து போன இந்த லைட்டுகள் அப்படியே நல்லா இருக்கு. இந்த லைட்டை பாருங்க வடிவா இருக்கு. என்ன இதில் ஒரு ரூம் இதுக்குள்ளே இருக்கு பாருங்க. லைட்டை போகும். இதெல்லாம் வேகப்பட்ட ரூம் தான். வேண்டி வச்சேன் நான் பேத்திக்கு. ஒரு ஸ்டேஷன் நல்லா இருக்கு. அந்த கதவுகள் எல்லாமே நல்ல வேலைப்பாடுகள் எல்லாமே. இந்த கொத்து கதவு கொத்துறதுக்கு புரிம்பா 3 பேர் வந்து கொத்தினது. அப்படித்தான் கதவு பிள்ளைய நடத்தி இந்த கொத்துறது இதாக இருக்கும். இது அந்த நல்ல விட்டு வீதியான ஹோலை அப்படி இல்லை. அப்படி வந்து டான் அப்பட இது ஒரு ரூம். இதுவும் பெரிய ரூமா தான் இருக்குது. இது பெரிய இது அந்த கீழே அவுட் கோல் இருக்குல்ல அந்த நேருக்கு வேறு. ரைட் இது கொஞ்சம் பிளான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. என்ன மேல் லெவல் சீட்டை பார்த்தீங்களா அப்படி இருக்கு நல்லா இருக்கு. இது ஏசி போட்டிருக்கேண்ணே கண்ணாடி. சூப்பர். அம்மா தான் கட்டினதா மகள் கட்டி தந்தவா? மகள் கட்டி தந்தவா? மகள் கட்டி தந்தவா? நான் தான் கட்டினேன். மகள்
மகள் பேசப்பா எழுதினா அப்போ பிறகு என்ன அம்மா கட்டி கொடுக்குறோம் மகளுக்கு இதுக்கு மேலுக்கு நாங்கள் இது போடுவோம் சூப்பர் என்ன இதில் இருக்கு நல்லா இன்னைக்கு நல்லா தான் இருக்கு உண்மையா நல்ல அசலாக தான் இருக்கு இதுல நல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய இடம். முன்னுக்கு நாங்கள் 3 கூறியாக போட்டிருக்கலாம் அது முந்தி இந்த இடத்துக்கு நான் கீழே தகரம் போட்டிருந்தது அவங்க பிறகு கடைசியாக தான் இந்த தூண் எழுப்பி இந்த பிளான் போட்டாரு ஆனால் வந்து இதில் வந்து இப்போ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் உண்டு அப்போ பர்த்டே எல்லாம் நாங்கள் கேக் கட் பண்ணி அதில் செய்கிறோம் இதுலேயே செய்யலாமே இந்த நல்லபடி வந்து இதில் இப்படி போட்டு செய்யலாமோ அந்த கோலுக்கே செய்யலாம் கோலுக்கே செய்யலாம் இல்லை இந்த வெளியில் வந்து நாங்கள் ஆசைப்பட்டா இதில் வந்து வடிவாக செய்து கொள்ளலாம் சூப்பராக இருக்கு இந்த கம்பி டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு என்ன இதுகள் எல்லாம் நல்ல அழகா இருக்கு இதுல இருந்து பார்க்கணும் இந்த மெயின் ரோட்டை பார்த்து கொண்டு இருக்கலாம் படிவா இரவில காத்து வரும் அந்த மாதிரி நல்ல இயற்கை காற்றை வந்து சுவாசிச்சு கொண்டு இருக்கலாம் உள்ளுக்கு எவ்வளவு ஃபேனை போட்டாலும் ஆனால் வெளியில அந்த காத்துக்கு வந்து இருக்குமா போல வராது அங்கே வாங்கோ இப்படியே நேரா இங்கே முன் கடை இந்த கடையின் மேல் பக்கம் இது என்ன இது ஒரு ஆக்கள் கடை நல்ல ஒரு இந்த இடமும் வந்து நல்ல விட்டு வீதியான இடம் முதல்ல அந்த கதவு கொத்து கதவு எடுத்துடுங்க அந்த கதவு படத்தை கீழே இந்த கதவு இந்த கொத்த பாருங்க வந்து தீபநாயகி என்ன நல்ல அழகா இருக்கு புறா பறக்கிற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு என்ன ஆனால் இந்த இப்படி கொத்த கதவுல வந்து நடுவில் மடிவா நாங்கள் டஸ்ட்டுகள் துடைச்சி விடுவோம் ஏன்னா இதுகளுக்கு வந்து டஸ்ட்டுகள் அதுதான் ரோட்டு கரையில் டஸ்ட்டுகள் வேற இங்கே வந்து இதை வந்து நடுவிலுமே நாங்கள் துடைச்சி விடுவோம் சூப்பராக தான் இருக்கு என்ன அவங்கள அந்த மூக்கம் வைக்கல வேலை இதுல மூக்கன் வந்து மூக்கம் வைக்கணும் வைக்க இல்லை வேலை கிடக்கு கதவு அண்டுது இல்லை நல்ல அழகாக இருக்குது ஏன்னா அமைதியாகவும் இருக்குது அதே சமயத்தில் நல்ல ஒரு அழகாக இருக்குது பட் அந்த கலர் டிசைன் எல்லாமே நல்ல ஒரு அந்த ஒரு அமைதியான அந்த ஆக கலகலப்பான கலரும் இல்லை நல்ல ஒரு சாந்தமான கலராக இருக்குது எங்களை வேற கொப்பி வச்சு எங்களை வேற கொப்பி வச்சு எழுதே இல்லை சரியா கணக்கு பார்க்கல எவ்வளோ முடியலன்னு எனக்கு தெரியல ஒரு அண்ணனவா ஒரு 3 கோடி 3 கோடி வராது ஆனால் இது மேலே காட்டுறேன் கீழே காட்டினதுக்கு அது எங்கள் தம்பியாக்கள்லாம் நின்று காட்டினவன் அதுக்கு 80-90 கிட்ட முடிஞ்சது கீழே காட்டினது கனகாலமாக முதல் காட்டினது இல்லை இப்போ இந்த இது மேலே அவ்வளவும் செய்யறா இதுக்கு கொண்டு கூட முடிஞ்சிருக்கு இப்போ கூலிகள் எல்லாம் கூலி சாமானும் நான் வந்து காசுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு இதுக்கண்டு போட்டு கொண்டு இருக்கிறேன் அவர் பில்லு அனுப்பி கொண்டிருக்கேன் நான் போட்டு கொண்டு இருக்கிறது அவர் படியும் தான் இருக்குது சின்னபடியே அப்போ போட்டு கொண்டு இருக்கிறது இப்போ வந்து கூலிகள் இப்போ வந்து அப்புறம் கூலி எக்கச்சக்கம் தான் ஏன்னா இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு கூட ஆயிட்டுது நாங்கள் இப்போ வீடு செய்ய வலிக்கிட்டு பெருசு இல்லை சின்ன வீடு மண்ணாடி ஒன்று இல்லை சின்ன வீடு ஆனால் அதுக்கே அப்படி சரியான கூலி தான் அதுதான் கேட்குறேன் இந்த கட்டுக்குள்ளே தெரியாத ஒரு ஆக்கள் விதையெல்லாம் கூட்டி ஒன்றையெல்லாம் இருந்து சாப்பிட்டு எல்லாம் செய்யுது அதுக்குள்ளே சின்ன ஒரு அளவான வீடு
சுத்த வர பயிர்கள் எல்லாம் நல்லா செய்து சோலை மாதிரி கிடந்தது. அதான் அந்த வீடு தான். அதுதான் அதுதான் வீடு கட்டுறீங்க. அதான் வீடு கட்டுறேன். அதான் பார்த்தேன். என்னடா சரியான இப்போ இதுதான் எல்லாம் விலை தான். சாமான் விலை வரணுமாம், வந்து கூட வீட்டு எல்லாம் வரணுமாம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கட்டாயம் வந்தா வாங்க, நீங்கள் கூடி வாங்க அவட சேர்ந்து. நல்லா இருக்கு இதுக்குள்ள நல்லா சோஃபா செட்டும் போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நாங்கள் அப்படியே வீட்டை சுற்றி பார்த்துட்டோம். இனி வந்து சாப்பிட போகிறோம். என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ரைட், இது வந்து என்ன கறி? பாவக்காய். ஏன்னா பாவக்காய் நல்ல ஒரு பிரட்டல் குழம்பு வச்சுருக்கு. இதில் வந்து கிழங்கு மிளவள்ளி கிழங்கும் பூசணிக்காயும் ஒரு பால் கறி வச்சுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு, அது வந்து கத்தரிக்காயும் வாழைக்காயும் வெள்ளைக்கறி. இங்கெல்லாம் முருக்கங்காயம் அப்படி ஒரு பிரட்டல் கறி. ரைட், இனி நாங்கள் சாப்பிடுவோம். பொரியலுக்கு பழம், கலரப்பழம், பூவப்பழம். ஓ ரைட், அதோட நாங்கள் இனி பூவப்பழம் பண்ண அந்த கலர் அப்பளம், இந்த அப்பளம். மச்சன் சாப்பிட்றாங்களுக்கு என்ன பிரச்சனைடா? இப்போ நான் மிரக்கறி வச்சிருக்குது. இதை தூக்கி அங்கால வைக்க எதுக்கு கஷ்டமா இருக்கும். ஐயா கல்வி இப்போ நான் இருந்து நீங்கள் பரிமாறக்கு ஒரு மாதிரி இருக்குது. கறியை போடுவோம் மேன. இது பாவக்காய். ஓ நான் பார்த்துட்டேன், சொல்லி போட்டேன். பாவக்காய் கறி எல்லாத்துக்கும் மரக்கறிகளுக்கு கரண்டி கிடக்கு. இது வந்து பாஸ்மதி அரிசி சோறா? பாஸ்மதி. அந்த நாங்கள் இந்த நெல் குத்தின வச்ச காட்டுறது அது ஒரு குழஞ்ச மாதிரி இல்லை. சோறு போட அந்த தனி சோறா வேறா யாருக்கு போட இது? ஓ டக்கான பேர் பிடிச்சிட்டாங்க. மிளவள்ளி பூசணிக்காய், பாவக்காய். பாவக்காயை பார்க்கவே எனக்கு பிடிச்சிருக்குது. இது வந்து முருக்கங்காய். சாப்பிட்டுட்டு சொல்கிறேனே, ஆனால் எல்லாமே பார்க்கவே அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. கறியெல்லாம் சூப்பராக இருக்கும். அதை விட சந்தோஷமா இருக்குது. இப்படி ஒரு கூடுதலாக நாங்கள் வெளியில் தானே இருந்து அப்படின்னு சாப்பிட்றது. இப்போ இந்த டைனிங் டேபிளில் இருந்து சாப்பிட்றதுன்றது வந்து சரியான மாதிரி சாப்பிடுவீங்களா? அவியல் மீன் அந்த இது மாதிரி தீயலோ அவர் சாப்பிடுவார். கவலையாக சிரிச்சு கொண்டு சொல்கிறதோ? சிரிச்சு கொண்டு தான் சொல்கிறேன். கவலையாக சாப்பிடுவீங்களா? முள்ளு இல்லை வேண்டாம், அவைக்கு அது வேண்டாம். ஓ அவருக்கு போகிறோம், அவர் மிரக்குறாரு. இப்போ வந்து சாப்பிட துவக்கம் என்னென்றால் மற்ற அம்மா வந்து சாப்பிட்டுட்டாலும் இந்த அம்மா எங்களோட சாப்பிட போகிறேன். ஏன்னாம்மா நாங்கள் சாப்பிடுவோம். மச்சம் மிரக்கறி என்ன ஒரு பெரிய விருந்து தானே. உண்மையிலே தான் என்ன சொல்கிறது, நிறைய சாப்பாடு கிடக்குது. கோப்பைக்குள்ள கை வைக்க இடம் இல்லை, அந்த அளவுக்கு கறியில் சூப்பராக இருக்கா. கத்திரிக்காய் வாழைக்காய், கத்திரிக்காய் வாழைக்காயில் உருளைக்கிழங்கு போட்டான். உருளைக்கிழங்கு போட்டுருங்க. ஆனால் அந்த வாழைக்காய் மாதிரி இருக்கு இல்லை கத்திரிக்காய். நான் வாழைக்காய் தான் போட்டுனேன், முடிஞ்சுது. நல்லா இருக்கு உருளைக்கிழங்கு போட்டு. நீங்கள் மிரக்கறின்றபடியா பின்ன நானும் முதல் வாழைக்காய் அப்படிதான் இருக்குது. அதே மாதிரி மிளவள்ளிக்கிழங்கு பூசணிக்காயும் நல்லா இருக்கு. எங்களுக்கு
மச்சம் தானே நல்ல போட்டு ஆக்களுக்கு மீன் தீயல், செம்பாறை மீன், அதோட மாங்காய் எல்லாம் போட்டு தீயல், மீன் பொரியால், முட்டை, மீன் குழம்பு, நல்ல ஒரு மீன்லேயே ஃபுல்லாகவே நல்ல ஒரு பெட்டு தான் ஆக்களுக்கு. மீன் விருந்து. பாவக்காய் கறி இந்த பெரிய அளவில் கொஞ்சம் கசக்கு புளியில தானே அவிய விட்டேன். இளநீயும் போட்டு இப்போ வந்து இதுவும் போட்டதுன்னா தக்காளி பழம். இளநீ விட இல்லையா? இளநீ விடையில ஆனால் நல்லா இருக்கும். இளநீ விட்டு அவிச்ச மாதிரி இருக்கு. நல்லா சந்தோஷமா இருக்கேன். உண்மையாக தான் எவ்வளோ தூரத்துலேருந்து இப்போ நிறைய பேர் எங்களடியில் வராது. நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு மாற்றம் உங்களடிக்கு வந்துருக்குறோம். சுதாக்காவுக்கு நன்றி சொல்லணும். அவர் ஆச்சரியம் வருது. வடிவா சமைச்சு சாப்பாடு வடிவா திரும்ப திரும்ப நல்லா இருக்கு. உண்மையிலேயே சுதாக்காவுக்கு சொல்ல வேணும். உண்மையிலேயே அப்பளம் அருமையாக இருக்குது. அம்மா பார்த்து சமைச்சிருக்கிறான். மிரக்கறி வந்து போதிய அளவு போதிய அளவு மிரக்கறி பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறாரு. பிரான்ஸ் நானும் வந்தானே. இப்போ வந்து நான் பக்கத்தில் வந்து இப்போ சும்மா வந்து நான் தமிழ கல்யாணம் வீட்டுக்கு நாங்கள் போய் 30 வருஷத்துக்கு கூட இப்போ நீங்கள் திரும்பி போகணும். போய் நான் 11 வாரமாகவும் 11ஆம் தேதி போய் வந்தது என்னன்னு சொல்லி இப்போ நான் கல்யாணம் வீட்டுக்கு தம்பின்ற தங்கச்சின்ன மகனே கல்யாணம் வீடு இல்லாட்டிலும் நான் அங்கே குளிரன்னு இங்கே வந்துடுறேன். கொஞ்சம் வந்து 6 மாதம் நிற்கிறேன். இப்போ எனக்கு உடம்பு இல்லை, கொஞ்சம் தெரியாது அதால் இப்போ 2 மாதத்துக்கு மேலே நிற்கிறேன். போன மாதம் வந்தேன். நான் போன மாதம் 3ஆம் தேதி வந்தேன். அதான் வீடு வேறு அங்கே ஒரு பொடியான விட்டு கிடாது. அப்போ அங்கே இருந்தோண்டு காசை போட்டு விடுறது, வீட்டு வேலை கட்டி எல்லாம் செய்யாது. சரி சரி நல்ல வடிவா திருப்தியாக சாப்பிட்டேன். உண்மையிலுமே நல்ல ஒரு அருமையான சாப்பாடு. நல்ல ஒரு சாப்பாடு. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி ஆகுது. என்ன ஓடு ஆனால் உள்ளுக்கு நல்ல குளிர்மையாக இருக்குது. ஓடுண்டபடியா என்ன நல்லா இருக்குது. அப்படியே காணியை சுற்றி பார்ப்போம். நல்ல வந்து எப்படி காய்ச்சிருக்கேன்னு பாரு. இது கருத்த குழம்பாண்ணா? கிலோ மாங்க. ஓ அதான் டொமேசியன். ஆனால் கருத்த குழம்பான் மாதிரி இப்படி நல்லா சடைச்சிருக்கு. எப்படி காயில் ஒரு நாளும் இந்த மரத்துக்கு ஏற்ற மாதிரி காய் குறைவாக தான் இருக்கு. காய்ச்சி பழந்துருது. இப்போ கடைசி இது அண்டைக்கு வந்துடலாம். பெரிய தோட்டானுகள் வருமே ஆக்கள் இல்லாட்டி சரி எல்லாம் அடிச்சு கொட்டி போடும். நாங்கள் வந்து வலிக்கிட போகிறோம். நல்ல சந்தோஷம் உண்மையிலேயுமே. அக்கா வந்தா பிறகு அக்காவோட நல்ல சாப்பாடு, அதுக்கு நன்றி சொல்றேன் நான். நல்ல சாப்பாடு, உண்மையிலேயுமே சூப்பர் சாப்பாடு. அம்மா போயிட்டு வரோமே நாங்கள். சந்தோஷமா இன்றைக்கு நல்ல ஒரு சந்தோஷமான வித்தியாசமான அனுபவமா இருந்தது எங்கட காணொலியிலேயே. எங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் உண்டு. ஏன்னா இப்ப நாங்க கூடுதலா எங்கட வீட்டு வேலை சமையல் அதுகள் அப்படியே இருக்கு. இன்றைக்கு ஒரு மாற்றம் தான் எங்களுக்கு சந்தோஷமும் அதுக்கும். இதோட நாங்க அப்படியே வலிக்கிடுவோம். என்ன வலிக்கிட்டு கொள்வோம். வாரமாம்மா போயிட்டு சந்தோஷமா போயிட்டு வரோமா? சரியம்மா போயிட்டு வரோமா? சந்தோஷம் எல்லாருக்குமே. அப்ப இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம். நன்றி, வணக்கம்.